இருக்கிறதுலே மிகப்பெரிய செம்மொழி பூங்கா நம்ம ஊரில் தாங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது எந்த இடத்துல இருக்குங்கிற உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த வீடியோ கடைசி வரை பாருங்க. உள்ள என்ட்ரன்ஸ் ஆனதும் மிகப்பெரிய செட்டப்பில் பாறையிலேருந்து தண்ணி வர மாதிரி செட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஒரே நேரத்தில் 1000 பேர் நின்று பார்க்கக்கூடிய இடவசதி அங்கே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே பார்த்தீங்கன்னா 200 வகையான பூக்கள், செடிகள், மூலிகை மரங்கள்னு சொல்லி வச்சிருக்காங்க. நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் பார்க்குற இடம் ஃபுல்லாகவே உங்களுக்கு பூக்களாகவே தான் இருக்கும். குழந்தைங்க, சின்னவங்க, பெரியவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு இடமா இருக்கும். இந்த செம்மொழி பூங்கா 25/11/2025 இன்னைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வச்சிருக்காரு. இந்த செம்மொழி பூங்காக்குள்ள பார்த்தீங்கன்னா ராக் கார்டன், ஃப்ளவர் கார்டன், பேம்போ கார்டன், வாட்டர் கார்டன், அரோமா கார்டன், பாலினேட்டர் கார்டன், அது மட்டும் இல்லாமல் ஓப்பன் ஏர் தியேட்டரும் அங்கே உங்களுக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் 7 பாரி வள்ளல்களோட சிற்பங்கள் கூட செதுக்கி வச்சிருக்காங்க. உள்ள சுற்றி பார்க்கறதுக்கு அவ்வளோ இடங்க இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தை விளையாடுறதுக்கு மிகப்பெரிய பார்க் இருக்கு. உள்ள பார்த்தீங்கன்னா சிசிடிவி சர்வேலன்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஸ்மார்ட் வாட்டர் ஏடிஎம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பார்க்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கிற பார்க் மாதிரி இல்லைங்க. இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான பார்க்காக இருக்கு குழந்தை விளையாடுறதுக்கு. இது பார்த்தீங்கன்னா மியூசிக் பார்க் இருக்கு. அது பார்த்தீங்கன்னா அந்த ரோப்பில் நம்ம ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்கு. ஸோ நிறைய வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னா படிப்பகம் இருக்குது, அங்கேயும் கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஒரே நேரத்தில் 500 வண்டி பார்க் பண்ணுற வசதியும் அங்கே இருக்குங்க. இந்த செம்மொழி பூங்கா கோயம்புத்தூரில் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் சென்ட்ரல் ஜெயில் ஒட்டி லொக்கேட் ஆகிருக்கும். மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.